ஸோ தனியாக இருக்கக்கூடிய தம்பதியர் இல்லை வயதானவர்கள் யாராக இருந்தாலுமே திருடர்களிடமிருந்து எப்படி இதை பாதுகாத்துக்கணும், என்னென்ன பொருட்களை நம்ம வந்து ஒரு கைவசம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது? இந்த பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது இல்லை மிளகாய் தூள்லாம் கை கொடுக்குமா? நிச்சயமா அவங்க வந்து சில வழிமுறைகளை பின்பற்றணும் இந்த தாக்குதல இருந்து சமாளிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லார் வீட்லயும் சிசிடிவி போடணும். இந்த தனிமையா இருக்கக்கூடிய வீடுகளில் சிசிடிவி கட்டாயம் போடணும். இப்ப 10,000 ரூபாய்க்கு சிசிடிவி கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக சிசிடிவி இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா சோலார் சென்சார் சைரன் வித் கேமரா அண்ட் மெமரி கார்டு. இந்த சோலார் சென்சார் இந்த சைரன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது, எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்களில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகலில் ஒன்றும் செய்யாது. பகலில் அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதில் வந்து அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லேயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்தில் அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்தில் போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும், சைரன் கத்த ஆரம்பிச்சிடும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சி அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்குன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக வந்து உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய் ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும். அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். 4 நாய் தேவையா சார்? 4 நாய் கட்டாயம் தேவை. ஏன்னா ஒரு நாய் 2 நாய் கூட பிஸ்கட் ஏதாவது போட்டுருவாங்க. 4 நாயின்னு இருக்கப்போ அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க விரட்ட ஆரம்பிச்சோன்னா ஓடிடுவாங்க. வர்றவங்க ஒரு 3-4 பேர் இருந்தா கூட அவங்க வந்து 4 நாய் அப்படிங்கிறப்போ அப்ப 4 நாய்க்கு ஒன்றும் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது, வெறும் இவங்க சாப்பிட்ற சாப்பாடை போட்டா போதும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து இவங்க வந்து தேவையில்லாம பணம் காசு எல்லாத்தையும் அந்த வீட்டில் இவங்க தங்கியிருக்க வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து கிரில் கேட் போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும்.